இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே இந்த ஊடகத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் நேற்று கொடுத்த அதே செய்தியை தொடர்ந்து செம்மையானவருடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். யார் செம்மையானவர்கள்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளை பிரியமாக இருந்து அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது அவர் கொடுக்குற ஆசீர்வாதம் 112 சங்கீதம் 1-2 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது செம்மையானுடைய வம்சம் ஆஸ்வதிக்கப்படும். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அதோடு மட்டும் அல்ல, அந்த செம்மையானுடைய வம்சம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமென்றால் அவங்க குடும்பம், அவங்க இருக்கிற வீடு, அவங்க இருக்கிற வேலை ஸ்தலம் எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்கிறால் எதை நமக்கு சொல்கிறது? 112 சங்கீதம் 3 வசனம், ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் அங்கே நிற்கும் என்று வாசித்து பார்க்கிறோம். ஈசாக்கு தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால 100 மடங்கு அந்த தேசத்தில் அவன் ஆஸ்வதிக்கப்பட்டவனாக இருந்தான். அந்த தேசத்தார் பெலிஸ்தர்கள் பார்த்து அவன் பொறாமை கொள்ளக்கூடிய அளவிற்கு தேவன் அந்த ஈசாக்கை தேசத்திலே ஆசீர்வதித்தான். இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சாதாரண ஒரு ஆளாக தனியாக ஒரு தொழில் கம்பெனியில் தனி நபராக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்கள் கூட இருப்பாரானால் அந்த கம்பெனியில் உங்களை பாஸாக மாற்றுவார். எனக்கு தெரியும், ஒரு வேலைக்காரன் நம்முடைய தேசத்தில் ஒரு முக்கியமான பட்டணத்தில் ஒரு சாதாரண கூலி வேலைக்காரனாக அந்த நிறுவனத்தில் வேலைக்கு போனார். அந்த நிறுவனத்தில் அவர் கடவுளுக்கு பயந்து உண்மையாக இருந்ததுனால பல நாட்களுக்கு, பல மாதங்கள், பல வருஷங்கள் உண்மையாக இருந்த பொழுது, கடவுளுக்கு பிரியமாக இருந்த பொழுது, அந்த பாஸ், அந்த முதலாளி அவனுடைய உண்மையை பார்த்து அதற்கப்புறம் அவருக்கு வம்சம் இல்லைனால தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் கையிலே கொடுத்துட்டு அவனை நல்ல ஒரு தலைவனாக, ஒரு பாஸாக மாற்றிவிட்டார். சாதாரண ஒரு வேலையாளாக, ஒரு கூலிக்காரனாக போனவர் உயர்ந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் கடவுளுக்கு பயப்படுற பயமும் அவருடைய வேதத்தில் பிரியமாக இருந்தபடினால. வேதம் நமக்கு சொல்லப்படி ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும் என்று பார்க்குறான். நம்முடைய வீட்டில் இன்றைக்கு இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி கொண்டிருக்கிறதா? மார்க் 2:1 வாசித்து பார்க்குறோம். இயேசு அந்த வீட்டில் இருந்தார். உண்மையிலே நம்ம வீட்டில் இயேசு இருந்தார்னா நம்ம வீட்டில் உன் அலங்கத்திற்குள்ள சமாதானம் இருக்கும், உன் அரண்மனைகளோட சுகம் இருக்கும், அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அவங்க வாழ்க்கையில் வருவாரானால், அவர் வாழ்க்கையில் வீற்றிருப்பாரானால், இருதயமாகிய இல்லத்தில் வீற்றிருப்பாரானால், உங்களுடைய குடியிருப்பாகிய வீட்டிலையும் அவர் இருந்து உங்கள் வீட்டில் ஆசையும் ஐஸ்வர்யத்தையும் கட்டிடுவார். உங்கள் வீட்டில் நீதி நிலைத்திருக்கும். அதுக்கு என்ன செய்யணும்? வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்கள் வீடு ஜெப வீடாக மாற்றுங்க. குடும்ப ஜெபம் இருக்கட்டும், ஆராதனை இருக்கட்டும், உங்கள் வீடு தேவனுடைய வீடாக மாறட்டும், தேவதூதர்கள் ஏறுகிற இறங்கிற இடமாக மாறட்டும். வீட்டில் ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் அங்கே தரித்திரம் இருக்காது, அங்கே கண்ணீர் இருக்காது, நிந்தை இருக்காது, அவமானம் இருக்காது. காரணம் இயேசு அங்கே இருக்கிறார். ஆகவே தான் அடுத்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும், அவன் இறங்கி கடன் கொடுப்பான். நீங்கள் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லாமல் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அளவில் ஆசையும் ஐஸ்வர்யத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பயம், அவருக்கு பிரியமான கட்டளைகளின்படி நடங்க. அவன் சந்ததி பலத்திருக்கும், அவன் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் வீட்டில் இருக்கும். அவைக்குரிய ஆசீர்வாதமும் பூமிக்குரிய ஆசீர்வாதம் தந்து உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாக இருப்பீங்க. மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் நிதியமும் உண்டாகட்டும்.